ஓம் சாய்ராம். நமது சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னை நோக்கி வரும் அனைத்தும் என் கைகளில் இருந்து தான் வருகின்றது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை எனும் புத்தகம் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். அப்புத்தகம் குறிக்கும் முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுதுகோளாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலம் 1000 விஷயம் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருப்பது உன் தவறில்லை. உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டது அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய். அதனால் முடிந்துவிட்டது. அதை நினைத்தே தேவையில்லாத ஞாபகங்களில் பயணிக்காதே. எதிர்காலம் என்பது நீ தீர்மானிப்பது இல்லை. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன். நீ பயணி. நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற பெரிய சொத்து இருக்கின்றது. அதை ஒருநிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், சிலவற்றில் முள் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. உன் அழகான வாழ்க்கை நீ பார்த்து நட. நான் ஒரு குழந்தையை தாங்கும் வண்ணம் உன்னை பாதுகாக்கிறேன். உன் சந்ததி விருத்தியடைந்து நான் வாழ வைப்பேன். நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி தேவையில்லாமல் யோசித்து உன்னுள் இருக்கும் அறிவொளியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்வுக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதும் கவலைப்பட விட மாட்டேன். யார் என்ன வேண்டுமென்றாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை, என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன் உலகமாய் நான் இருக்கிறேன் என்ற ஆனந்தத்தில் சொல்கிறேன். அதுபோல எனக்கான உலகமும் பிள்ளையாகிய நீதான் குழந்தையே. உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன். உன் நட்பு, காதல், விசுவாசம் முதலியவற்றை என் மீது வை. நான் உன் கண்ணிமையை போன்றவன். முயற்சி இல்லாமையே நான் உன்னை காப்பாற்றுவேன். கலங்காதே. நீ இன்று தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் துரத்தும். நான் உன் கூடவே இருக்கின்றேன். இன்றே அனைத்தும் செய்து முடி. விதியே ஆனாலும் என்னை தாண்டி என் பிள்ளையை தொட யாருக்கும் அனுமதி தரவில்லை குழந்தையே. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள். மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன், உங்களை அன்பு செய்யும் நபர்கள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறுவதை காண்பீர்கள். கலங்காதே. உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டு. நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன். உன் மனதில் உள்ள கோரிக்கைகளை உன் மனம் உணர்ந்து நான் செய்வேன். நடக்கவே நடக்காது என்று நீ நினைக்கும் செயலை நான் முடித்து தருவேன். நம்பிக்கையுடன் என் நாமத்தை சொல்லு.
மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஒளியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது. வலிகளும் சோதனைகளும் உன்னை செதுக்கினால்தான் உன்னால் உயர முடியும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், நீ எப்படி இருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் தங்கமே. என் பார்வையில் இருந்து ஒன்றும் விலகாது. கவலைகள் வேண்டாம். உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. உன் வீட்டு கஜானா கதவு திறக்கப் போகின்றது. கவலை கொள்ளாதே. உன் அற்புதமான எதிர்காலத்தை உன் சாயி உருவாக்குவேன். நீ மனதளவில் செயல்களை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும். உன்னை எப்போதும் என் கண் பார்வையில் வைத்திருக்கின்றேன். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன்? கவலைப்படாதே, நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்போதும் எந்த சூழ்நிலைகளும் உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் உன் அப்பாவாகிய சாய் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.